அண்ணா அப்படிங்க பாருங்கண்ணா. ஓகே முத்துக்குமார் நீங்களும் பாருங்கள் அப்படியே. கடந்த 6-7 வருஷமாக வந்து இந்த எஸ்எஸ் ஃபுட்பால் தயாரித்து வந்து விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு வரோம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நவீன முறையில் வந்து இப்போ வச்சுருக்க எஸ்எஸ் ஃபுட்பால் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிவிசி ஜெட்டை விட 2 மடங்கு தண்ணி வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓலப்பாளையத்தில் மூர்த்திங்கிற ஒரு விவசாயி வந்து நம்மக்கிட்ட இந்த எஸ்எஸ் ஃபுட்பால் வாங்கிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 900 அடிக்கு பக்கம் இறக்கியிருக்காரு. அவர் இது வரைக்கும் நம்மகிட்ட வந்து ஒரு 3 ஃபுட்பால் வந்து வாங்கியிருக்காருங்க. அந்த எஸ்எஸ் ஃபுட்பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிவிசி ஜெட்டை விட எப்படி அதிகமாக 2 மடங்கு தண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத வந்து அவரோட விவசாய தோட்டத்துக்கே போய் பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விவசாயி தண்ணீர் பந்தல் வளசில் தனசேகர ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் பம்ப் இல்லாமல் டபுள் பம்ப் வாங்கியிருக்காரு. டபுள் பம்ப் வாங்கி ஒரு 650 அடி போர் இறக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 650 700 அடி தூரத்துக்கு வந்து அந்த தண்ணியை வந்து எடுத்து கொண்டு போயிருக்காரு. அதுக்கு ஒரு புதிய ஒரு முயற்சியை வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அது எப்படி பண்ணி கொடுத்துருக்கோம், போரில் வந்து 2 இன்ச்சு தண்ணி வருது, அது தொட்டி வரைக்கும் எப்படி 2 இன்ச்சு தண்ணியை வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வந்து அவரோட தோட்டத்துக்கும் நம்ம போய் பார்த்துருவோம். சிங்கிள் பம்ப் இருக்குது, டபுள் பம்ப் இருக்குங்க. இப்போ டபுள் பம்பில் பார்த்தீங்கன்னா சப்பை விட வந்து அதிகமாக தண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ சப்புக்கும் இதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்பில் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ தண்ணியோடு சேர்ந்து மண் கலந்து வருது அப்படின்னா அது என்ன பண்ணும், ஸ்டேஜஸில் போயிட்டு டெபாசிட் ஆகி ஒரு நாள் வந்து ஸ்டேஜஸ் வந்து ஸ்ட்ரக் ஆகிடும். ஸ்ட்ரக் ஆச்சு அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் வந்து காயில் போயிடும். இப்படி காயில் போகிறதுனால அந்த மோட்டரை வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 5000 ரூபாய் செலவாகும். மறுபடியும் அதை வைண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 5000 குறையாமல் செலவாகுது. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் கொண்டு வந்து அதை இறக்கிறதுக்கு 5000 செலவு. இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு டைமு, ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு டைமு இதே மாதிரி வந்து செலவாகிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு விவசாயி வந்து அடிக்கடி ஒவ்வொரு டைமும் எடுக்கிறத செலவு பண்ணோம், வைண்டிங்க்கு செலவு பண்ணோம், மறுபடி இறக்கிறதுக்கு செலவு பண்ணோம். இப்படி செலவு ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை ரெடி பண்ணி கொண்டு வந்து இறக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு வாரமாவது ஆகும். அந்த ஒரு வாரம் தான் போட்டுக்கிற அந்த வெள்ளாமை இருக்குங்களா, அதாவது பயிர் இருக்கு இல்லையா, அதுக்கு தண்ணி இல்லாமல் காஞ்சி போகிற நிலமை தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜனாசிரிலேருந்து இந்த டபுள் பம்பை வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு நம்ம தண்ணீர் பந்த வாரசிலேருந்து தனசேகர ஒரு விவசாயி. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 650 அடி போருங்க. 650 அடி போரில் 1 இன்ச்சு போட்டு சரிங்களா நம்ம ஜனாசிரி ஃபுட்பாலை வந்து இறக்கியிருக்காரு. இப்போ ஹெச்டிபி ஓஸ்லேருந்து எல்லாமே நம்மகிட்டே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. இதை வந்து 650 அடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 அடிக்கு வரைக்கும் போர்லேருந்து தூரமாக கொண்டு போகணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போர்லேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு தண்ணி வந்து பக்காவே கிடைக்குது. இப்போ இங்கேருந்து இதை வந்து அப்படியே கொண்டு போகிறோம் அப்படின்னா காற்றும் தண்ணியும் கலந்து வர்றதுனால டிஸ்டன்ஸ் கொண்டு போகும்போது இங்கே வர அவுட்புட்டான தண்ணி வந்து அங்கே வரதில்லை. சரிங்களா, இதுக்கு தான் வந்து நம்ம வந்து புதுசாக இந்த சிஸ்டத்தை வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு கேசிங் பைப்பை வந்து நிப்பாட்டி அதில் போர்லேருந்து வர 1 இன்ச்சு பைப்பை வந்து மேலே கொடுத்து அதிலிருந்து கீழே வந்து ரிடியூசர் புஷ் போட்டு 2 இன்ச்சாக மாற்றி இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 650 அடி 700 அடிக்கு கொண்டு போயிருக்கோம். இங்கே என்ன 2 இன்ச்சு அவுட்புட் இருந்துச்சோ அதே அவுட்புட் வந்து அங்கே உங்களுக்கு அந்த 700 அடிக்கு அந்தாண்ட இருக்க தொட்டிலேயே வந்து வந்துட்டுருக்கு. சரிங்களா, எவ்வளோ அவுட்புட் வருது எப்படி இருக்குங்கிறத நம்ம நேர்லேயே காட்டுறவாங்க. நாம் நின்று அதாவது பார்த்தோம் இல்லைங்களா, இந்த 4 இன்ச்சு வந்து ஒரு கேசிங் பைப்பை நிறுத்திப்பாட்டு நடம் பாருங்கள் அங்கே இருக்குது. சரிங்களா, அங்கேருந்து கிட்டத்தட்ட 650-700 அடிக்கு வந்து தண்ணியை வந்து கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்து இங்கே 2 இன்ச்சு தண்ணி அவுட்புட்டை வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். இப்போ எல்லா ஒரு விவசாய தோட்டத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா போர்லேருந்து தண்ணியை இவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த ஒரு வழிமுறையை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த தனசேகர விவசாயி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு முறையை பயன்படுத்தி நல்ல ஒரு விவசாயம் வந்து பண்ணிகிட்ருக்காரு, நல்ல ஒரு மகசூலை எடுத்துகிட்டு இருக்காரு. டபுள் பம்ப் சிஸ்டம் வந்து போட்டு எப்படி சப்பை விட அதிகமாக தண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டபுள் பம்பு மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட சிங்கிள் பம்பு இருக்குது. இந்த சிங்கிள் பம்பு அப்படின்னு சொல்கிறீங்களா, அதில் என்ன இருக்குது, ஆல்ரெடி பிவிசிலாம் இருக்குல்ல, பிவிசிலேயும் ஃபுட்பால் ஜெட் இருக்குது. இங்கே சிங்கிள் பம்புன்னு சொல்கிறீங்களா, அதுக்கு என்ன வேரியேஷன், என்ன டிஃப்ரெண்ட்டு, இதில் என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி ஃபுட்பாலில் வந்து ஏற கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து காற்றோட அழுத்தம் போய் அழுத்தி தண்ணியை வந்து எடுத்து அந்த ஓட்டை வழியாக உள்ளே வந்து சக் பண்ணி அதாவது விட்டு
தண்ணி அடிச்சிட்ருக்கும். இதே நம்ம எஸ்எஸ் ஃபுட்பாலில் பார்த்தீங்க அப்படின்னா காற்றை கொடுத்த உடனே கீழே இருக்க ஃபேனானது சுற்ற ஆரம்பித்து அதுக்கு மேலே இருக்க இன்ஃப்ளர் சிஸ்டம் வந்து காற்றை பிரித்து கொடுத்து அதுக்கு மேலே இருக்க ஃபேன் வந்து சுற்றி உங்களுக்கு ஈஸியாக வந்து தண்ணியை வந்து வெளியே எடுத்து கொடுக்கும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா பழைய பிவிசி ஃபுட்பாலில் இந்த விட்டு விட்டு அடிக்குது இல்லையா, அதோட நேரம் குறைஞ்சி செகண்ட்ஸ் ஆஃப் த டைம், அதாவது சில செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு டக்கு 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 டக்குன்னு தண்ணி வந்துகிட்டே இருக்கும். பழைய பிவிசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்டெக்ஸ் டேங்க், அதாவது ஒரு 1000 லிட்டர் டேங்க் நம்புறதுக்கு ஒரு மணி நேரம் டைம் எடுத்துக்குது அப்படின்னா, நம்ம பம்பு பார்த்தீங்க போட்டோம் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 30 to 35 நிமிஷத்தில் அந்த 1000 லிட்டர் டேங்கானது நம்பிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பம்பு வந்து இங்கே ஓலப்பாளையத்தில் மூர்த்தி அப்படிங்கிற ஒரு விவசாயி வந்து நம்மக்கிட்ட ஒரு 3 பம்பு வாங்கிட்டு வந்து போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே வந்து அவர் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு நம்மளோட எஸ்எஸ் பம்பை. அதோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மோட்டரை வச்சு 2 கம்ப்ரஸரை யூஸ் பண்ணி 2 போரை வந்து ஓடிட்டுருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா போருக்கும் கிணத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 அடி டிஸ்டன்ஸ் இருக்குது. 800 அடி டிஸ்டன்ஸ் வந்து கம்ப்ரஸர்லேருந்து ஏரை கொண்டு போய் ஃபுட்பாலுக்கு கொடுத்து உள்ளே இறக்கி அதுக்கு மேலே அங்கேருந்து மறுபடியும் கொண்டு வந்து ஒரு 600 அடிக்கு பக்கம் தண்ணியை வந்து கொண்டு வந்து கிணத்துல விடுறாரு. 600 அடி ட்ராவல் ஆகி வந்ததுக்கு அப்புறமேட்டுமே எப்படி வந்து தண்ணி அவுட்புட் வந்து கிணத்துல வந்து ஊற்றுது அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம கம்ப்ரஸர் ஆன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா 7.5 ஹெச்பி மோட்டர் யூஸ் பண்ணி 5 ஹெச்பி நார்மல் கம்ப்ரஸர் ஒன்று, 7.5 ஹெச்பி ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர் ஒன்று போட்டிருக்காரு. ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா ஒரு 900 அடிக்கு பக்கமாக போரில் வந்து வேலை செய்யுது. 5 ஹெச்பி நார்மல் கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா ஒரு 650 அடி போட்டிருக்காரு. இது எப்படி ஓடுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் நான் ஆன் பண்ணுறேன். எப்படி தண்ணி வந்து அவுட்புட் நம்மளுக்கு வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லாமல் நார்மல் ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா ஸ்டோக் வரும், அதுக்கு அடுத்த ஸ்டோக் வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு வந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் நம்ம ஃபுட்பாலில் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஸ்டோக் வர டைமிங் செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹெச்டிபி ஓஸ் போட்டு, அதாவது பியூர் சிலிக்கான் கோட்டிங்கோட இருக்கிற ஹெச்டிபி ஓஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சால்ட் பிரச்சனை வராதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா வித்தின் செகண்ட்ஸ் ஆஃப் த டைமில் வந்து ஸ்டோக்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ பழைய பிவிசி ஃபுட்பால் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோக் வரும், அடுத்த ஸ்டோக் மாதிரி வரதுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30 to 40 செகண்ட் எடுத்துக்கும். ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது, டக்கு டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். இதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 1000 லிட்டர் டேங்கு பிவிசி ஃபுட்பாலை நம்புது அப்படின்னா 35 நிமிஷத்தில் வந்து நம்புவோன்னு இதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். அதை நீங்கள் கண்ணாலையும் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ இந்த விவசாயி பார்த்தீங்கன்னா சிங்கிள் பம்ப் போட்டு இந்தளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 ஏக்கர் வந்து முருங்கை விவசாயம் ஆர்கானிக் ஃபார்ம் மாதிரி வந்து வச்சு பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 4 போர் போட்டிருக்காரு. 4 போர் போட்டு இந்த ஆர்கானிக் விவசாயம் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 போரில் 3 போருக்கு வந்து நம்மளோட எஸ்எஸ் ஃபுட்பாலை வந்து போட்டிருக்காரு. இவர் இந்த அளவுக்கு வந்து இதனால் வந்து பயனடைஞ்சிருக்காரு. இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு நம்மளோட எஸ்எஸ் ஃபுட்பால், ஹெச்டிபி ஓஸு, ஏர் ஓஸு, கம்ப்ரஸரு, மோட்ரு, ஸ்டார்டர்ஸு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற எங்கள் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் எங்கள் சேல்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. மீண்டும் இதே போல் ஒரு விவசாய தோட்டத்திலேருந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.